இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலமாக மகளிர் எல்லாம் குறிப்பாக 1000 ரூபாங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. அதையும் முதல்வர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த தொகை மிக சிறப்பாக இப்பொழுது இருந்தாலும் மீண்டும் வரும் காலங்களிலே அது உயர்த்தப்படும் என்றும் இன்று உரையாற்றிய பொழுது அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த மகளிர் உரிமை திட்டம் தமிழகம் முழுவதும் உள்ள மகளிருக்கு விரிவுபடுத்துகின்ற நிகழ்ச்சியைத்தான் இன்று துவக்கி வைத்திருக்கிறார்கள். அதான் முன்பே சொன்னதைப் போல இதனால் 17 லட்சம் மகளிர் பயனடைகிறார்கள். மேலும் இது போன்ற பல்வேறு திட்டங்களை தமிழக முதல்வர் அறிவித்த இந்த திட்டங்களை இந்தியாவிலே இருக்கிற மற்ற மாநிலங்களும் பின்பற்றுகின்ற அளவிற்கு இன்று மற்ற மாநிலங்களும் இதிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 10 மாநிலங்களிலே இது இப்பொழுது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இது டெல்லி, அது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிரா போன்ற பாஜக ஆளுகிற மாநிலங்களிலே கூட நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் அவர்கள் இந்த எண்ணிக்கையை எப்படி குறைக்கலாம் என்பதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழக முதலமைச்சர் அவர்கள்தான் இந்த எண்ணிக்கையை உயர்த்தி இது போல செய்ய வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார். இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 45,000 பேர்கள் விண்ணப்பத்தினை பெற்று மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மேலே அனுப்பி அவர்களுக்கும் இந்த தொகையை விரிவுபடுத்துகின்ற இந்த திட்டத்தின் மூலமாக அதையும் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார். இது தமிழக முதலமைச்சர் அறிவித்திருக்கிற கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலமாக தமிழக மகளிருக்கு அறிவித்திருக்கிற திட்டங்கள் என்பதை எல்லோரும் அறிவோம். அது மட்டுமல்ல, தமிழக முதலமைச்சர் முதல்வராக பொறுப்பேற்றதற்கு பிறகு முதலாக அவர் கையெழுத்து போட்ட திட்டம் இன்று துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி அவர்கள் கூட பேசுகிற பொழுது அதை அறிவித்தார். அப்பொழுது அவர் அறிவித்த முதலமைச்சர் கையெழுத்திட்ட முதல் சட்டத்தில்தான் விடியல் பயணம்.